Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இதனுடைய அப்டேட்ஸை நம்ம பார்க்கலாம். அதாவது நெக்ஸ்ட் மூமெண்டம் எப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மெசேஜ் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே போடாதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். ஸ்டாப் லாஸ் போடுங்க, ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. அதே மாதிரி டார்கெட் எங்கே ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், அது மேலே உங்களோட ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது ரெண்டு விஷயத்தை விட்டுட்டு மார்க்கெட்டில் நீங்கள் என்ன பண்ணாலும் பணம் சம்பாதிக்க முடியாது, அடுத்த லெவல் போக முடியாது உங்களால். ஸோ இது ரெண்டுத்து மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ட்ரேடிங்கில் கம்ஃபர்டபுளாக உங்களால் ப்ராஃபிட்டில் ஹோல்ட் பண்ண முடியும். நீங்கள் பயத்திலே மேலே போகுமா கீழே டவுட்லேயே இல்லாமல். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் மாஸ்டர் ஆகிட்டிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக மேலே வர முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் அதாவது 23ஆம் தேதி ஒரு ஷார்ட் சைடுக்கான ஒரு வியூவை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அதாவது இந்த மார்க்கெட் மார்னிங்கில் ஓப்பன் ஆச்சு இல்லைங்களா, ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் அந்த புல் பேக்கில் ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். ஒரு ஸ்மால் எஸ்எல் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அதாவது டே ஹையை மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு இடத்துல அப்படின்னு. ஸோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகாமல் ட்ரேடே இல்லாமல், லாஸாக இல்லாமல் ட்ரேடே கிடையாது அப்படின்னு எத்தனை சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த லாஸை புக் பண்ணாமல் நான் இல்லை எனக்கு இல்லை சேல்னாக்கா கீழே தான் வரும் அப்படி இந்த மாதிரி ஒரு இமேஜின் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஒத்துக்குங்க. சில டைமில் நம்ம தவறாக இருக்க பட்சத்தில் ஒத்துக்குங்க, அந்த இடத்துல அக்செப்ட் பண்ணி வெளியே வருங்க. ஏன்னா அகைன் இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு என்ன அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்டே லோயில் ஃபார்மேஷன் ஆச்சு. ஸோ இந்த மூமெண்ட்டை உங்களால் டார்கெட் புக் பண்ண முடிச்சு. ஸோ இந்த லாஸ் மறுநாள் பார்த்துக்கலாம் அப்படின்றத வெயிட் பண்ணி அன்றைக்கி ஓவர் ட்ரேடிங் மட்டும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. இப்போது நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நெக்ஸ்ட் மூமெண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ப்ரைஸு இன்னமும் ஸ்டில் ஒரு ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ண முடியல. மார்க்கெட்டால் ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ண முடியல. எப்படி சொல்கிறீங்க சார் அப்படின்னு பண்ணி கொஞ்சம் பெரிய டைம் ஃப்ரேமில் எடுத்துக்கலாம், நம்ம டே சார்ட்டில் எடுத்துக்கலாம். இப்போது ஸ்மால் டைம் ஃப்ரேம் எடுத்து கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் டெய்லி சார்ட்டை கூட எடுத்துங்க. டெய்லி சார்ட்டில் என்ன உங்களுக்கு மென்ஷன் ஆகிக்கிறதுல இங்கே பாருங்கள், மார்க்கெட் ஃபால் ஆகிட்டு எங்கே ஒரு பேஸ் அமைச்சிட்டு இருக்கு. இந்த இடத்துல நிறைய பேர் இந்த இடத்துல பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்துக்கலாம், நான் சம்பாதிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஃபாலிங்கு, அதே இங்கே ஃபாலிங்கு, இந்த இடத்துல பிரேக் அவுட், இந்த இடத்துல ஃபால்ஸாக ஒரு பிரேக் அவுட் கொடுத்து அகைன் கீழே வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல என்னென்னா அகைன் உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் சப்போர்ட்டை தாண்டி உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துச்சு. 23,500 மேலே க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் மூமெண்டம் பண்ணலாம். அதாவது ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸில் எங்கே இருக்குது நம்ம டார்கெட்டாக டிசைட் பண்ணி நெக்ஸ்ட் மூமெண்டம் பண்ணலாம். ஆனால் மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் டேவே உங்களுக்கு பிரேக் அவுட்டே கொடுக்கல. நான் அங்கே இங்கே பாட்டமில் பையிங்காக ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 ரூபாய் ஒரு விலை போயிட்டுருக்குது, 500 ரூபாய் அது கம்மியான ப்ரைஸ் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா மேலும் ஒரு 300 ரூபாய் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ என்ன மார்க்கெட் இங்கே ரிவர்ஸ் பிளான் எடுத்தால் மட்டும் தான் நம்ம அப்போ சைடுக்கான பிளான் பண்ணுறது. இல்லை இந்த தோராயமாக இது 1000 ரூபாய் கம்பேர் பண்ணக்கூடாது. 300 ரூபாய் கம்மி, 200 ரூபாய் கம்மி, இவ்வளோ ரொம்ப கம்மியான கிடையாது வாங்கிக்கலாம் அப்படின்றது ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா ஒரு பெரிய ரெட் கேனில் என்ன பண்ணுவீங்க, எதுவும் இந்த இதில் நிரந்தரம் கிடையாது. ஏன்னா இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய கேனில் ஒரு ஸ்லோ ஃபால் ஆகிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் அதுவும் பேஸ் வர அமைச்சிருக்கு. ஸோ அகைன் அகைன் இன்னொரு லோ வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ என்ன பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸ்மால் குவான்டிட்டியில் ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வரலாம். நிஃப்டி 50லேருந்து 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் என்ன ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போது ப்ரைஸு இங்கேருந்து நல்லா ஃபால் ஆச்சு. எப்போது 24ஆம் தேதி நல்ல ஒரு ஃபால் ஆச்சு. அப்போது இதெல்லாம் என்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக அமையும் இந்த இடத்துல. அப்போ ப்ரைஸு இங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், புல் பேக்காக அகைன் ஒரு பிரேக் டவுனுக்கான ஒரு வாய்ப்புகளை தேடலாம். அதாவது என்னோடய வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஓகே, ஒரு சிலர் சொல்லுவாங்க சார் நீங்கள் உங்களோட வியூலாம் எனக்கு மேட்ச் ஆக மாட்டேது, நீங்கள் ஒரு டக்குன்னு இதுக்கு மேலே போனால் போய் இதுக்கு கீழே வந்த செல் அப்படின்னு சொன்னால் பெட்டராக இருக்குங்களே அப்படின்னா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த ப்ரைஸை எப்படி புரிஞ்சிக்கிறீங்களோ அதுக்கப்புறம் தான் உங்களால் ட்ரேடிங் பண்ண முடியுமே தவிர, ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக இங்கேருந்து மேலே போனால் மேலே போயிடுச்சு, இங்கேருந்து கீழே வந்த கீழே போயிடுச்சு அப்படின்ட்டு கண்ணமுடி ட்ரேடிங் பண்ண முடியாது உங்களால். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நிஃப்டி 50ல் 23,000 நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அப்போ எக்ஸாக்ட்லி சரியான இடம் என்ன, இப்போது ஒரு லோவர் கிரேட் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ப்ரைஸ் சஸ்டன், அதாவது இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் பிரேக்கை கொடுத்து மேலே மூமெண்ட்டாக இந்த பிரேக் டவுனில் ஒரு ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஓகே, நான் இங்கே பை சைடுக்கான பிளான் பண்ணோம் அப்படின்னா வெரி டேஞ்சர். ஏன்னா நல்லா ஷார்ப் ஃபாலாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல ப்ரீவியஸ் ஹையை தாண்டி உங்களுக்கு பிரேக் அவுட் கொடுத்தா தான் மார்க்கெட் மேலே மூவ் ஆகிடுச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும் தர நம்ம இங்கேருந்து பாட்டம்லேருந்து ட்ரேட் எடுத்துக்கலாம் அப்படின்றது வெரி வெரி ராங் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி. இப்போ நிஃப்டி 50ல் நான் ஷார்ட் சைடுக்கான பிளானை பார்க்குறேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு பிளானை எடுக்கலாம் அப்படின்னு. ஓகே, இது சார்ட் ஓப்பன் ஆகட்டும், கிளிக் பண்ணியிருக்கேன். இது பேங்க் நிஃப்டியோடைய சார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதிலே நம்ம டே டைம் ஃப்ரேம்லேருந்து வரலாம். இதில் என்ன மாதிரி ஒரு வியூ பண்ணலாம் அப்படின்னு, ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாமா, பாட்டம் சைட் பிளான் பண்ணலாமா அப்படின்னு.
இதில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாட்டம் சைடில் தான் வந்து ஒரு பிளான் ட்ரேட் எடுக்கிறதுக்கான பிளான் இருக்குது. அதாவது 48,000 நோக்கி வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த ப்ரீவியஸ் லோ இருக்குங்க, அந்த லோவை பிரேக் டவுன் ஆகும். ஸோ நம்ம 48,000 கிட்ட நம்ம வந்து எக்ஸிட் ஆகலாம், நல்ல ஒரு பாயிண்ட்டில் எக்ஸிட் ஆகலாம். ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். எப்படி ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாம் அப்படின்னு ஸ்மால் டைம் ஃப்ரேம்லேருந்து வரலாம் அப்படின்னா, இப்போ ஸ்மால் டைம் ஃப்ரேமில் என்ன இருக்குது, சேம் அதே தான். ப்ரீவியஸ் லோ வந்து பிரேக் டவுன் ஆகிட்டு சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது, ட்ராவல் ஆகிடுது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா கூட போதும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஷார்ட் சைடு காணப்படல. இங்கே லோ ஃபார்மேஷனாக தான் பாருங்கள். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸில் லோ ஃபார்மேஷன் அகைன் வந்து இந்த ஏரியா பிரேக் டவுன் பண்ணி கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ 48,000 டச் பண்ணுறதுக்கான சான்சஸ் வெரி ஹை. மேபி மார்க்கெட் கேப் டவுன் என்ன ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸை நம்மளால் எதுவும் ரிகவர் பண்ணுது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம், திரும்பவும் இந்த இடம் சப்போர்ட்டாக மாறும். ஸோ ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அகைன் வந்து ஃபால் ஆகும். ஸோ நீங்கள் லோயில் ஃபார்மேஷன் ஆகிடுச்சு, அங்கே நீங்கள் ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். அப்படியே மேலே போயிட்டு இருக்குது வாங்கிக்கலாம், கீழே வந்துட்டு இருக்குது சேல் பண்ணலாம். பாட்டமில் மட்டும் சேல் பண்ணாதீங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ்லையும் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சென்செக்ஸ்லையும் எந்த இடத்துல ப்ரைஸ் இருக்குது அப்படின்றத கொஞ்சம் கிளியராக பார்த்தா பெட்டராக இருக்கும். இது வந்து வீக்லி சார்ட்டில் ப்ரைஸு ப்ரீவியஸ் லோவை தாண்டி கீழே வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஸ்மால் டைம் ஃப்ரேம், அதாவது ஒரு 1 டே சார்ட்டில் பார்க்கலாம். 1 டே சார்ட்லேயும் அதே தான், உங்களுக்கு ப்ரீவியஸ் டே லோ, அதாவது 75,500 லெவலில் நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் வந்து ஷார்ட் சைடுக்கான பிளான் தான் சென்செக்ஸில் கூட பார்க்க போகிறேன். அப்போ என்ன பண்ணலாம், சென்செக்ஸில் ஷார்ட் சைடுக்கான பிளான் அப்படின்னா, இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் எங்கே லோ இருக்குதோ பார்த்துவாங்க, அந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ப்ரீவியஸ் அந்த இடத்துலையும் எங்கே வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஸோ இந்த பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்புறமா இந்த ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக மேலே மூவ் ஆக கொஞ்சம் கரெக்ஷனில் அகைன் வந்து ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாம். இது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். ரெண்டாவது டார்கெட் இந்த ப்ரீவியஸ் டே லோ வந்து ரெண்டாவது டார்கெட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த வந்து என்னுடைய பிளான் வந்து சென்செக்ஸில் இந்த மாதிரி இருக்குது. ஒருவேளை கேப் அப் என்ன ஓப்பன் ஆயிடுச்சுன்னு என்ன சார் பண்ணலாம், அதாவது கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன்லாம் கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ரைஸ் இந்த இதில் வந்து லோயில் ஃபார்மேஷன் ஆச்சுன்னா நீங்கள் அகைன் ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாம். இந்த சப்போர்ட் லைன்லாம் பிரேக் டவுன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சென்செக்ஸில் என்னுடைய வியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.